வளர்ச்சிக்கு என்ன செய்தால் சரியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்காக அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்த வகையிலே நாங்கள் எதிர்பார்த்து கேட்டு அறிந்து கொண்ட தேவையான திட்டங்களை பற்றியும் வளர்ச்சி பணிகளை குறித்தும் உங்களுக்கு இங்கே வாக்குறுதிகளாக நான் உங்கள் மத்தியிலே வைக்க ஆசைப்படுகிறேன். இதிலே முக்கியமான எல்லா பிரச்சனைகள் குறித்தும் எல்லா தேவைகள் குறித்தும் தொழிற்சாலைகள், தொழில்கள், விவசாய பிரச்சனைகள், மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை எதெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் இதில் இணைத்திருக்கின்றோம். நீங்கள் பார்த்து மக்களுக்கு வேறு ஏதாவது விடுபட்டிருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இல்லை என்றாலும் உங்களுடைய அறிவுரையும் ஏற்றுக்கொள்ள தயார். ஏன்னா நீங்கள் பல பேருடைய வாக்குறுதிகளை பார்த்து வந்திருப்பீங்க. செயல்படுத்த முடியாத கட்சியெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது எங்கள் கூட்டணி சார்பாக எல்லா மக்களுடைய தரப்பு பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு இங்கே தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக கொடுத்துருக்கணும். இதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நான் சொன்னதை போல் தொழிற்சாலைகள் வசதி, விவசாய வளர்ச்சி, பெண்கள் வளர்ச்சி, இளைஞர்களுடைய வளர்ச்சி, பாதுகாப்பு, இந்த ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வருமானம் உயர்வதற்கு என்ன காரியங்கள் செய்தால் இதை கொண்டு போக முடியுமோ அந்த காரியங்களாம் மனதில் வைத்து இந்த தேர்தல் அறிக்கையை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். மக்களுக்கு சென்று சேர்ப்பது உங்களுடைய தலையாய கடமை. நாளைக்கு அனைத்து சேனல்களும் அனைத்து செய்தித்தாள்களும் இதை மிக முக்கியமாக நீங்கள் பிரசுரித்து வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அனைத்து விதமான தேவைகளுக்கும் இங்கே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். விடுபட்டவைகள் எதுவும் இருக்காது. ஆகவே பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்றைக்கு மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற அடிப்படையில் வைத்து மூன்றாவது முறையாக ஐயா மோடி அவர்கள் 400 இலக்குடன் பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்ற போது கிருஷ்ணகிரி நாடாளுமன்றம் அதில் ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் இந்தந்த பகுதியில் இந்தந்த பணிகளை செய்தால் நாளைக்கு மக்களுக்கு நன்மை பயக்கும் என்ற வகையிலே எண்ணி பார்த்து மக்களை சந்தித்து, தொழில் அதிபர்களை சந்தித்து, விவசாயிகளை சந்தித்து, சுய உதவி குழுக்களை சந்தித்து, இது எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய சுற்றுப்பயணம் 2 முறை நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து பகுதிகளும் நான் போய் வந்திருக்கிறேன், ஒரு சில இடங்களை தவிர. ஆக அவருடைய வேண்டுதல் என்ன என்று நன்காக அறிந்து வந்து அதற்காக இந்த அறிக்கையை தயாரித்து உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறேன். இதை தயவு செய்து நல்ல முறையில் வெளியிடுவதன் மூலமாக பிஜேபி பெறக்கூடிய வாக்குகளை இனியும் அதிகமாக பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை கேட்டு போடலையா? தளி தான் லிட்டில் இங்கிலாந்து, அந்த மெயினான இடம் அதான் சுற்றுலாத்தலம். அதை போட்டுக்கலாம். 36,000 கோடி சொல்றீங்க. புதிய தொழிற்சாலைகள் சொல்றீங்க. எந்த மாதிரியான தொழிற்சாலைகள்? ஆல் இன்ஜினியரிங் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஆன்சிலரி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். 46,000 கோடி போன வருஷம் மத்திய அரசாங்கம் நிர்ணயித்தது வெளியிட்ட அறிக்கையில் இருக்கும். கிருஷ்ணகிரி ஒசூர் வரைக்கும் அந்த 46,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கணும். 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாச்சு. 36,000 கோடிக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. அதில் பல்வேறு விதமான இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் நம்ம சோலாருக்கு வேண்டிய பேனல் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள், எக்ஸைடு இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி புதிய தொழிற்சாலைகள், இதெல்லாம் சேர்த்து 36,000 கோடி என்பது ஒரு ஈஸியான இலக்கு. ஆக்சுவலாக இது லட்சத்தை தாண்டி விடும். நான் சொன்னது ஏற்கனவே அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த பகுதியில் 10,000 போக மிச்சம் இருக்கிறத நான் சொல்லுவேன். கண்டிப்பாக செய்யலாம். கோகனட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஆர்டினரி கோகனட்லேருந்து ரெகுலராக எடுக்கிற ப்ராடக்ட் தாண்டி வேல்யூ ஆடிஷன் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரலாம். இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் இங்கே காவேரி பட்டணத்தில் இதுக்கான ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். வேல்யூ அடிஷன் அவர் நிறைய கொண்டு வந்தார். அதுபோல் நம்ம மலேசியாவில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளில் வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம பகுதியிலையும் அதை செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒன்று நம்முடைய சந்தூரில் இருக்கக்கூடிய ஒட்டு மாஞ்செடி, இதற்கு அந்த புவி குறிப்பீடு கொடுக்கணும். ஒன்று அதை வந்து ஏற்றுமதியாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கியிருக்கணும். அது போலவே இப்போ மேங்கோ ஃப்ரூட் பல்ப் இருக்குது, போன தடவை நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்.
டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும், மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்லேருந்து டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ கிரானைட் இருக்குது, கிரானைட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, த்ரூ மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது. அது மாதிரி மல்லிகை இருக்குது, மல்லிகை தேர்ப்பட்டி எல்லா பகுதியும் நிறைய இருக்குது. அதுலேருந்து ஒரு எசன்ஸ் எடுக்கணுன்றது ஒரு வேண்டுதல். அது மாதிரியே பல இடங்களில் பல விவசாய பொருட்கள் அடிப்படையாக வைத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னு செய்ய முடியாமல் விவசாய பொருட்களை பாதுகாத்து ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்க கொடுக்க வேண்டும் தான் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் ஜோன் என்று கொண்டு வரணும்னு கேட்டிருக்கோம். அதை மேம்படுத்தி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான அடிப்படை வசதிகள். சப்போஸ் இப்போது கார்கோ காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து சேர்றதுக்கு ஃப்ரூட் ப்ராடக்ட் வாங்கினா ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட வாகனங்கள், இங்கேயே வந்து ஸ்மால் கோல்ட் ஸ்டோரேஜஸ், அதிலிருந்து அந்த வாகனத்துக்கு ஏசி போட்ட வாகனம் அங்கே போய் சேரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் முருங்கைக்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு குட்டிக்கோரில், இதில் ட்ரிவேண்டத்தில். ஒரு முருங்கைக்காய் 40 ரூபா 50 ரூபாய் விற்கிறாருன்னு நினைக்கிறேன். அது சைஸு ஸ்பெசிஃபைடாக இருக்கும். அவர் ஒரு நாளைக்கு 10 வண்டி கொண்டு வர்றாரு, 7 வண்டி எக்ஸ்போர்ட்டாக 3 வண்டி லோக்கல் மார்க்கெட் கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி இந்த விளைபொருளுக்கு ஒரு மரியாதை வரணும். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபைடாக நம்ம கொண்டு போகணும்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக் ஜோன் இருந்தால் தான் அதை கொண்டு போகணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்காக செய்கிறத விட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்க்காக அந்த ஜோன் வேணும்னு அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது ஒரு தேர்தல் வாக்குறுதி. இது ஒரு பெரிய காரியம் அல்ல, ஜெயிச்ச பிறகு நிச்சயமாக உண்டாக்கும். மலைவாழ் மக்களுக்கு அவங்க பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க. பொதுவாக மலைவாழ் மக்கள் எடுத்துட்டாலே அவங்க வந்து மலை கிராமங்கள்னா வனப்பகுதிகள் ஃபாரஸ்ட் லேண்டில் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களோட மெயின் கோரிக்கையை பட்டா வேணும். அப்புறம் அவங்க அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விவசாய நிலங்களுக்கு பட்டா கொடுக்காததுனால தான் அப்பப்போ ஃபாரஸ்ட் வந்து அவங்க காலி பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்கன்றது தான் அவங்களோட மெயின் பிரதான கோரிக்கையாக இருக்குது. இதை சரிப்படுத்துறதுக்கு நீங்கள் இதில் இன்க்ளூடடாக இருக்குதுங்க. இந்த மலைவாழ் மக்கள் எஸ்டி பிரச்சனை ஒன்று நொட்டிங்க. அவங்களுக்கு வந்து இப்போது எஸ்டின்னு ஒரு சர்டிஃபிகேஷனே இல்லாமல் இருக்குது. பல இடங்களில் குருமாசை எல்லோரும் போராடுறாங்க. அவங்கெல்லாம் அந்த பட்டியலில் வந்து எஸ்டின்னு அறிவிக்கணும்னு சொல்லி நாங்களும் கேட்டிருக்கோம். அது போக மலைவாழ் மக்களுக்கு கவர்மெண்ட் ரெவன்யூ லேண்டில் இருந்ததுன்னா அந்தந்த மாநில அரசு பேசி தான் அதை செய்ய முடியும். இப்போ வந்து மேய்ச்சல் திரைன்னு இருக்கும், அங்கே வந்து இவன் மாடு மேய்ச்சிட்டு இருப்பான், இல்லை வீடு கட்டிகிட்டு இருப்பான். அரசாங்கம் முன் வந்து அதை செய்ய முடியும், மாநில அரசாங்கம். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஓன்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேசி தான் அதை நெகோஷியேட் பண்ண முடியுமே தவிர நாங்களாக எதுவும் டைரெக்டாக செய்ய முடியாது. ஆனால் மலைவாழ் மக்களுக்கு நிச்சயமாக மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சியும் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். எங்கள் தலைவர் மேலேயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பல பணிகள் செய்திருக்கோம். அது இந்த மாவட்டத்துக்கும் பொருந்தும். அதே மாதிரி தான் கிருஷ்ணகிரி ரயில் அப்படிங்கிறது வந்து ஒரு 82 வருஷமாக எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதில் ஹைலைட்டாக போன வாட்டி வேட்பாளர் என்ன சொன்னார், நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னார் 1 வருஷத்துக்கு. அப்போ அவர் வேட்பாளராகவே இல்லை. இந்த காலத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களும் ரயிலுக்காக 96 98 வரைக்கும் குரல் கொடுத்தவர். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது அதை எவ்வளவு நாட்களில் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதே நல்ல கேள்வி. இங்கே பாருங்கள், ஃபோட்டோவில் நான் வந்து ரயில்வே சர்வே பண்ணது, ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுனது. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் முதல் தொலைக்காட்சி நிலையம் நான் தான் கொண்டு வந்தேன். இந்த மாதிரி பலவிதமான நான் செய்த காரியங்களுக்கு இங்கே எல்லாமே ஃபோட்டோவிலையும் இருக்குது, என்கிட்ட இருக்குது. இப்போ 96 ஆரம்பித்து நான் தான். இப்போ இந்த 24 எடுத்து முடிக்க போகிறது நாங்கள் தான். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வலுவான அழுத்தம் வேணும். நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றது சும்மா பார்லிமெண்ட்டில் 2 நிமிஷம் பேசிட்டாலையோ இல்லை டிவி நியூஸில் பேசிட்டாலோ காரியம் நடக்காது. இது பல அதிகாரிகள் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு லேயர்ஸ் இருக்குது. அதையெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து ப்ரெஷர் கொடுத்து செஞ்சால் தான் முடியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 6 மாதமாக 1 வருஷமாக நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், இது வந்து கைவிடப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாங்க. இல்லைன்னு சொல்லி ரீசர்வே பண்ணி அந்த சர்வேல உங்களுக்கு பலமுறை சொன்னேன், அந்த சர்வேல 3200 கோடின்னு சொன்னான். அவ்வளோ கோடி போட்டால் ROI வராது ரயில்வே. அதனால் மாற்றி போடணுன்றதுக்காக சூளகிரி மலைப்பகுதியை குடையாமல் அதை சுற்றிட்டு போய் அந்த சாணமாவில் காடு போயிருக்கு. அந்த காடு பகுதியில் நேராக கொண்டு போனால் மாநில அரசாங்கத்திட்ட பர்மிஷன் பண்ணணும், இல்லைன்னா வனவிலங்கெல்லாம் பாதிக்கப்படும். இந்த 2 பிரச்சனை வந்தது. அதனால் அந்த இடத்துல லிட்டில் பிட் ஹை காரிடாராக பண்ணி கார்கொண்டப்பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துறதுன்னு டிபிஆர் முடிச்சாச்சு. 2700 கோடிக்கு எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. தேர்தல் அறிவிக்கப்பட்டது, அது யாரும் அறிவிக்க முடியல. இப்போ இது எங்கே போகுதுன்னா, முந்தின நாள் நிர்மலா சீதாராமன் அம்மையார்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அம்மா, இந்த ஃபைல் உங்கள்கிட்ட வரும். இப்போது ரயில்வே மினிஸ்ட்ரியிலேருந்து நித்தி ஆயோக் போகுது, நித்தி ஆயோக்லேருந்து மேடத்துக்கு போகுது. அவங்க கிளியர் பண்ணியாச்சுன்னா கேபினட் கமிட்டிக்கு போச்சுன்னா 1 டே தான் அதை கிளியர் பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு 2 மாதங்களில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு வரும். வந்ததுக்கப்புறம் உடனடியாக அது வேலைகள் தொடங்கும்.
ஏற்கனவே இன் பிரின்சிபல் எப்படி ஒத்துருக்கோன்னா ரயில்வே அவர் 2000 கோடி போடுறத 700 கோடி வந்து பிரதமருடைய கதிசக்தி நிதின்னு இருக்குது. அந்த நிதியிலேருந்து எடுத்து முடிக்கிறது முடிவு பண்ணியிருக்கு. அது பிஎம் ஆஃபீஸும் ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ இது எப்படி நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரயில்வே ஜோனல் ஆஃபீஸ்லேயும் டிஆர்எம் ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட்னு உட்காரும்போது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட், எஸ்டிமேஷன் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்படி 50 ஆஃபீஸர் உட்காந்துருப்போம். இப்போ அதில் என்ன பண்ணிட்டோம்னா 2 பேர் எந்தெந்த ப்ராஜெக்ட்டு பணம் இல்லையோ, எந்தெந்த ப்ராஜெக்ட் கதிசக்தியில் எடுக்கணுமோ, அதனால் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து அந்த கதிசக்தி இன்சார்ஜ் 2 பேர் போட்டாச்சு. இப்போ பெங்களூரில் டிஆர்எம் ஆஃபீஸில் எனக்கு மீட்டிங் நடக்குது. அந்த 2 பேரும் வந்தாங்க. இதுக்கு உண்டான ஒப்புதல் அவங்க கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணகிரி, ஜோலார்பேட், ஒசூர் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு 10ஆவதுக்கு கதிசக்தியில் எடுத்துக்க சொல்லி பிஎம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இந்த நிலைகள்லாம் வரும்போது 2 மாதங்களில் வந்து அதற்கான அறிவிப்பு வரும். அது உடனே வேலைகளும் துவங்கப்படும். இதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. நிச்சயமாக இந்த காரியம் நடத்தி முடிக்கும். எனக்கு என்னென்னா, மேஜராக நான் கொண்டு வந்த ப்ராஜெக்டை நான் செய்து முடிக்கின்றது ஆசை. இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுதான் மெட்ரோவும் சொன்னால், அதான் விமான நிலையம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். முந்த நாள் நிர்மலா சீதாராமன் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கும்போது இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது தான். மேடம், இந்த ஏர்போர்ட்டுக்கு ரன்வே இருக்குது, டெர்மினல் இல்லை, ஃப்ளைட் விடமாட்டேன்றான். 2 பேரையும் உட்கார வச்சு பேசுகிறதுக்கு சிந்தியா சொல்லியிருக்கார். நீங்களும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாய்ப்புகள் வந்து பிஜேபி அரசாங்கம் தான் 3வது முறையாக டெல்லியில் வருது. ஆனால் நிச்சயமாக அதை முடிச்சு கொடுக்கும். மெட்ரோவும் அதே மாதிரி தான். மெட்ரோக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து ஹர்தீப் சிங் பூரி ஏற்கனவே கொடுத்துட்டார். இவங்க டிபிஆரே ப்ரிப்பேர் பண்ணாதப்பவே ஸ்டாலினும் சித்தராமையா முன்னும் இருந்த அரசாங்கம் எல்லாம் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணாதப்பவே இன் பிரின்சிபல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 2 மாநிலமும் இணைந்து செய்யக்கூடிய முதல் ப்ராஜெக்ட். அதனால் ஃபண்டிங் வந்து 50% சென்ட்ரல் கவர்மெண்ட், 50% அந்த ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ டிபிஆர் நாம் வந்து ரயில்வேல முடிச்சிட்டோம். இவங்க டிபிஆரே இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ண. டிபிஆர் சப்மிட் பண்ணியாச்சுன்னா கொண்டு போவோம். சொல்லுங்கள். அப்புறம் 7வது பாயிண்ட்ல சோர்பள்ளி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முன்பாக தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைமேம்பாலம் அமைத்து தரப்படும். ஏற்கனவே அங்கே உயர்மட்ட பாலம் போடுறதுக்கு எஸ்டிமேட் பண்ணி அதே தான் அந்த மேம்படுத்தப்பட்ட அந்த மேம்பாலம் தான் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஒன்றும் காரியம் நடக்கலை. ஒன்று அது கீழே அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன். மாநில அரசாங்கம் ஹாஸ்பிட்டல் திறந்து இத்தனை வருஷம் ஆச்சு. எடப்பாடியாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் திறக்கப்பட்டது. இன்றைக்கி 3 வருஷம் ஆச்சா. ஒரு ஏழை நோயாளி அங்கே போயிட்டு வரது கூட மாநில அரசு ஒரு பஸ்ஸு கூட கொடுக்கலையே இன்ன வரைக்கும். ஏன் கொடுக்கல? ஒரு டவுன் பஸ் போடலாமே. அதனால் என்ன லாஸ் ஆகிட போகுது? ஒரு பஸ்ஸும் கூட கொடுக்கலையே. அது எவ்வளோ பெரிய சாப்பக்கேடு மக்களுக்கு. அது அந்த மாதிரியே அங்கே இருக்கிற குடிநீரை பற்றி நான் ஏற்கனவே ஆய்வு பண்ணி சொன்னேன். குடிநீருக்கு இவங்க காவேரி வாட்டர் யார் கையில் கொடுக்கறது? மாநில அரசாங்க கையில். அதை ஏன் கொடுக்காம அங்கே போர்வெல் போட்டு அந்த தண்ணி எடுத்து குடிக்கும்போது உங்களுக்கு சோன எம்பியாக இருக்கும்போது ஒரு போராட்டம் நடத்துகிறோம். அது வந்து ஃப்ளோரைடு அதிகமாக இருக்கின்ற குடிநீர்னு ஒரு போராட்டம். இன்றைக்கி போர்வெல் எடுத்தால் அந்த ஃப்ளோரைடு தான் அதிகமாக இருக்குது. அதனால் 700 பெட்டு 200 மாணவர்கள் படிக்கின்ற இவ்வளவு பெரிய ஒரு வளாகத்துக்கு காவிரி நீர் மாநில அரசாங்கம் கொடுக்காது. மிகப்பெரிய வருத்தம் அளிக்கும். கொடுக்கணும். அது மாதிரியே எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லை. இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது. இது ஏன்ப்பா மாற்றக்கூடாதுன்னு அவன் என்ன சொல்கிறான்னா, மாற்றுறதுக்கு 2 கோடி ரூபா செலவாகுமா, புதுசாக வாங்கி போட்டால் 80 கோடி செலவாகுமா, புதுசாக போடுங்க மாற்றியாவது போடுங்கன்னு சொன்னால் டிலே பண்ணிட்டு. இட் இஸ் த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் பிட்வீன் த 2 ஸ்டேட் என்டிட்டிஸ். இதுக்கு மேலே நாங்கள் அங்கே போய் ஒன்றும் பெருசாக செய்ய முடியும். மருத்துவக் கல்லூரியில் ஆர்ஓ அந்த தண்ணி வந்து போர் எடுக்கிறதுனால தான் வருது. தண்ணி வருது. ஆர்ஓ சிஸ்டத்துக்கு கூட தண்ணி வருது. இது குறித்து நம்ம செய்தி போட்டு ஒரு விசாரணை பண்ணும்போது அது என்ன இருக்குன்னா, தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதுக்கு பணம் கட்டியிருக்காங்க. மருத்துவமனை சார்பில் 12 லட்சம் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான அது ரோட்டை தோணுங்கிறதுனால எங்களுக்கு அப்ரூவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்போதைய டீம் சொல்லிருக்காங்க. அது இப்போ இருக்கிற டீனு அதே தான் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த அம்மா திருச்சியில் வந்திருக்காங்கல்ல, இந்த அம்மாவும் அதான் சொல்கிறாங்க. சார் நாங்கள் லெட்டரை கொடுத்துருக்கோம் சார், இன்னும் நடக்கலை சார், இந்த காப்பீஸ் எல்லாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஃப்ளாட் போர்டு, வாட்டர் சப்ளை போர்டு வந்து அதுவும் தமிழ்நாடு அரசு கையில் தான் இருக்குது. அந்த குடிநீரை கொடுக்கறதுக்கு ஏன் இழுக்கிறாங்கன்னு புரியல எனக்கு. 330 கோடி ரூபாயில் 65% மாவட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணும், 35% மாநில அரசு போகணும். ஏன் அதை கொடுக்க மாட்டேன்றாங்க புரியல. அதான் நான் 2 தடவை இன்ஸ்பெக்ட் பண்ணி கேள்வி கேட்டிருக்கேன்.
இது ஒரு ப்ராசஸ். ஆனால் இங்கே இருக்கிற எம்ஆர்ஐ மிஷினை 2 கோடி செலவு பண்ணி அங்கே மாற்றுறதுல என்ன கஷ்டம்னு புரியலையே. வரக்கூடிய நோயாளிகள்லாம் இங்கேயும் அங்கேயும் திரும்பிட்டு இருக்கானே எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக. அது எவ்வளோ பெரிய அவலக்கேடு. ஒன்று புதுசாக வாங்கி போடணும், இல்லைன்னா ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ எம்ஆர்ஐ எடுக்கணும், அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு இங்கே வரான், அவனுக்கு பஸ்ஸும் கிடையாது. இந்த மாதிரி குறைகள்லாம் பல முறை நான் சுட்டி காட்டிட்டேன். இதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது செய்து கொடுப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரிய ஜீவாதாரமாக இருக்கிறது தென்பண்ணையாறு. கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஆண்டுதோறும் மழை அதிகம் வருவதற்கான தண்ணீரில் ரசாயனம் கலந்த கெமிக்கல் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிலத்தறிஞர்கள் பாதிக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்குது, விவசாயம் பாதிக்குது. இந்த கணக்கெடுப்புக்கு என்ன நடவடிக்கை? அவங்க கலந்து கொடுக்கல. நீங்கள் இந்த பெலந்தூர் ஏரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எத்தனை 1 லட்சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுடைய கழிவு நீர் பூரா இதில் விடுறான். அங்கே போனீங்கன்னா ஒரு 10 அடி உயரத்துக்கு வெறும் பபுள்ஸாக இருக்கும். அதுதான் கலவரப்பள்ளி டேமுக்கு வருது. அதான் தென்பெண்ணை ஆற்றுல கலக்கிறோம். அது கலந்து வருது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கலவரப்பள்ளி டேமில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சென்டருடைய லேபரேட்டரி இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நான் காட்டுறேன். அந்த லேபில் ஒரு நாளைக்கு வரக்கூடிய நீரை எவ்வளோ தூரம் இது பாதிக்குதுன்றதுக்கு டெஸ்ட் பண்ணி கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பணும். கிங் இன்ஸ்டியூட் யார் கையில் இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட். கலவரப்பள்ளி டேம் யார் மெயின்டைன் பண்ணுறான்? தமிழ்நாடு அரசாங்கம். ஒசூருக்கு அந்த குடிநீர் கொடுத்து பாதிப்பாச்சு, விவசாயத்துக்கு அது பாதிக்குது. இது எவ்வளோ நேரம் பிடிக்கும்? இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த லேபரேட்டரியே ஃபங்க்ஷன் பண்ணல. கலவரப்பள்ளி டேமில் இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபிகேஷன் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சோதனை கூடம் ஏறக்குறைய மூடப்பட்டு விட்டது. அப்படியே வருது அந்த தண்ணி. இது யார் இது முன்னெடுத்து செய்யணும்? ஒன்று. ரெண்டாவது, இந்த 2 மாநிலத்துக்கும் இடைப்பட்ட பிரச்சனை. இது என்ன பண்ணோம்? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேசி, ஏன் அவன் டிச்சு தண்ணியெல்லாம் எங்கள் ஊருக்கு வர தண்ணியில் விட்டுற, நீ வேறு வழியில் கொண்டு போன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 மாநில முதல்வர்களும் உட்காந்து பேசினா அந்த காரியம் நடக்கும். இன்னும் இந்த மாநிலத்துக்குள்ளே வரும்போதே அந்த தண்ணி குடிப்பதற்கோ விவசாயத்திற்கோ உகந்ததா இல்லையா என்பதை அந்த சோதனை கூடம் முடிவு செய்து கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி ரிப்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் எஸ் பத்திரிகையாளராக கேளுங்க, எத்தனை தடவை நீ ரிப்போர்ட் எடுத்திருக்க, எத்தனை மாதம் எடுத்திருக்கேன்னு கேளுங்க. நத்திங். இது எல்லாமே மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு செயல்பாடற்ற தன்மை. இதான் காரணம். கேட்கலாம் நவோதயா பள்ளி கேந்திர வித்யாலயா கேட்கலாம். அது புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஒத்துக்கிறதில்ல. புது கல்விக் கொள்கையை நியூ எஜுகேஷன் பாலிசி திமுக அரசாங்கம் ஏற்றுக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் நவோதயா பள்ளின்னா அதுக்கு ஒரு அகைன்ஸ்ட் வரும். அது நிச்சயமாக நான் எம்பி ஆனப்பறம் நான் கொண்டு வரேன் சார். இல்லை, அதான் முன்னாடியே உங்களுக்கு வேட்பாளர் சொன்னாங்க. கூடுதலாக ஏதாவது தேவைன்னு நீங்கள் பத்திரிகையாளர் சொன்னீங்கன்னா அதையும் செய்திடலாம்னு சொன்னாங்க. பின்னாடி பேச வேண்டாம். எதையா எந்த சப்ஜெக்ட்? அறிவித்திருக்கிற திட்டங்கள்லாம் 4 நாள் கணக்கு கிடையாது, மாதம்தான். 5 ஆண்டுகள் மாநில அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு கிடைத்தால் ஓராண்டிலே முடிக்கப்படும். மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பு கிடைக்கலன்னா அதுக்கு மேலேயும் போகக்கூடிய வாய்ப்பு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாட்ராம்பாளையத்துக்கு ரோடு கேட்டோம். எங்கேருந்து? நாட்ராம்பாளையம் டு ஒகேனக்கல் ரோடு. இப்போ 3 நாளைக்கு முன்னே கூட அங்கே இருந்தேன். அந்த ரோடு போடுறதுக்கு 11 தடவை நான் கலைஞரை பார்த்துருக்கேன். உடனே என்கிட்ட காட்டுறேன். 147 பாலம் கட்டணும், 400 சில்லற மரத்தை வெட்டணும்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு கலைஞர் தாமதித்தார். நான் அப்போ ஒரு நாளைக்கு சத்தம் பண்ணிட்டேன், எனக்கு தமிழ்நாடுக்கு ஒரு முதல்வரா பல முதல்வரான்னு கேட்டேன். நீங்கள் என்ன இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு உள்ளே கூட்டு போய் சொன்னார். என்ன பிரச்சனை சொன்னார்? நாட்ராம்பாளையத்து மக்களுக்கு நான் கொடுத்துருக்கின்ற வாக்குறுதி சாலை போடணும், அதை போடக்கூடாதுன்னு சொல்கிறது உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அவங்கள கூப்பிட்டு ஒரு முதலமைச்சர் கன்வின்ஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? இது மக்களுடைய கோரிக்கை, நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை அல்ல. மக்கள் கோரிக்கை நான் பிரதிபலித்து நான் இருக்கேன். அதுக்கு முன்னாடியே அங்கேருந்த 2 கேட்டையும் எடுத்துட்டோம். அது என்னுடைய பவர்லேயே இருந்தது. கன்சர்வேட்டர் பக்கத்து ரூமில் இருந்தார். அந்த மக்கள் கோரிக்கை ஏற்று அந்த 2 கேட்டு எடுத்தோம். இல்லைனா அதில் சாவு பிணம் போனால் கூட 700 ரூபா கட்டணும். அந்த மாதிரி அந்த கேட்டெலாம் எடுத்தோம். இந்த சாலை போடுறது மாநில அரசாங்கத்து கையில் வரும்போது இந்த பிரச்சனை. இப்போ அதே மாதிரி சரவணன் நான் இன்னொரு பிரச்சனை சொன்னேன். இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வரும்போது நீங்கள் நம்ம சாணமாவு ஏரியாவில் காட்டுக்குள்ளே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாநில அரசாங்கம் பர்மிஷன் நிலத்துக்கு வாங்கணும். மாநில அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? குறைஞ்சி 2 வருஷம் இருப்பாங்க பர்மிஷன் முடியல. அதனால தான் ஃப்ளை பண்ணி கொண்டு போக சொல்லிடுச்சு. இன்னும் ஒரு சிம்பிளான சொல்கிறேன்.
இப்போ நான் வந்து ஜவுளகிரி, அஞ்சட்டி, வெட்டமங்கலாலம், அந்த பக்கம் கோட்டையூர், அந்த ஏரியா பூரா காடு கெம்பன்பள்ளின்னு. அதுக்கு அடுத்ததே கர்நாடகா பார்டர் தான். இங்கே போகும்போது கர்நாடகா பார்டரில் அவன் ஒரு ஃபென்சிங் போட்டு, நாம் வந்து யானைகள் நம்ம தொகுதிக்கு வரக்கூடாது. மாநில எல்லையோரம் நம்ம ஃபென்சிங் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? சோலார் போட்டு ஃபென்சிங் போடலாம் இல்லை? ஏன் நம்முடைய அரசாங்கம் போடல? அதையும் நான் கோரிக்கையாக எடுத்துக்கிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பல இடங்களில் மாநில அரசாங்கம் இந்த ஃபென்சிங்கை போடணும். ஒன்று. ரெண்டாவது, யானையால் பாதிக்கப்படக்கூடிய விவசாய பொருட்களுக்கு நஷ்டமாகாமல் இருக்கிறதுக்கு நஷ்டஈடு கொடுப்பதற்கு நாங்கள் புதிய காப்பீடு திட்டத்தை கொண்டு வருவோம். இட்ஸ் எ டெய்லர் மேட் பாலிசி. இஃப் எனி எலிஃபென்ட் அட்டாக்ஸ், எனி டேமேஜ் ஹேப்பன் ஃபார் த கிராப் ஆர் த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், வி ஹேவ் டு கிவ் த காம்பன்சேஷன். அது வந்து எல்லா பொருளும் கிடைக்கும். யானை மூலமாக பாதிக்கப்பட்டால் கிடைக்கும். இது ஒன்று. இந்த 2 பாயிண்ட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்கும். அதையும் கொண்டு வரும். இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது மாநில அரசாங்கம் உள்ளே வந்து அங்கே வரும்போது வேண்டாத பொண்டாட்டி கை போட்டாலும் கால் போட்டால் குற்றம் அந்த நிலைக்கு போயிடலாம். அதனால தான் எங்களுக்கு சிக்கல். டபுள் இன்ஜின் சர்க்காராக தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னா இந்த கேள்விகளுக்கு இடம் இருக்கு. டபுள் இன்ஜின் சர்க்கார்னால் நான் சொல்கிற மீனிங் உங்களுக்கு தெரியும். மேலே எங்கள் தலைமை, இங்கே எங்களுடைய கூட்டணி தலைமை வந்தாச்சுன்னா முடிச்சிடலாம். சின்ன விஷயங்கள். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கேட்டுருக்கேன். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலு 14-15 வருஷமாக இருக்காங்க. 2,14,000 எம்ப்ளாயீஸ் எல்லா ஃபேக்ட்ரியும் ஒர்க் பண்ணுறாங்க. அவன் வந்து இஎஸ்ஐ கார்டு வச்சுருக்கான். அவனுக்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இல்லாத சின்னதாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர் என்ன பண்ணுறான், இங்கெல்லாம் வேண்டாம், நீ குணம் ஹாஸ்பிட்டலுக்கு போ, நீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போ, லெட்டரை கொடுத்து. அப்போ அந்த பெட்டு 50 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஃபில்லப் ஆகிறது. இப்போ நாங்கள் 300 பெட் ஹாஸ்பிட்டலாக மாற்றுறதுக்கு ரெடி. நாங்கள் ஓகேன்ட்டோம். கண்டிஷன் என்னென்னா, இந்த 50 பெட் இருக்கு இல்லையா, இதில் 6 மாதமாவது குறைந்தது 75% நிறைஞ்சிருக்கணும். இந்த ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்ணுறது யார்? ஸ்டேட் கவர்மெண்ட். பணம் கொடுக்குறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ 300 பெட் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்குறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். அது மெயின்டைன் பண்ணுறது யார் வரும்? ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பல இடங்களில் பாதிப்பு. அதுக்கு மேலே இன்னொரு காரியம் சொல்கிறேன். இப்போ இந்த மாவட்டத்தில் ஒரு 4000 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ நான் கூட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து மருந்து வாங்கணும்னா வேலூருக்கு போகணும், பெங்களூர். இது எங்கள் கண்ட்ரோலில் வருது. இப்போ நான் மினிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் எங்கள் ஊரில் இவ்வளோ இருக்குது, இவங்களுக்கு இங்கேயே ஒரு ஃபார்மசி கொடுக்கும், கிருஷ்ணகிரிலேயே ஒரு சூழ்நிலை கொடுக்கும், ஒத்துருக்கேன். தேர்தல் முடிஞ்சப்பறம் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபார்மசி வச்சு அந்த சிஜிஹெச்எஸ் கார்டு இருக்கவங்க தான் பெங்களூருக்கு போகணும்னா வேலூருக்கு இங்கேயே வாங்கி. பல விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நாங்கள் செஞ்சிடலாம். மாநில அரசாங்கம் குறுக்கு வரும்போது சில பிரச்சனை. மாவட்டத்துக்கு தொழில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம், வேலை வாய்ப்புங்கிறது முக்கியம். அதே வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து வேளாண்மை சார்ந்த ஒரு மாவட்டம். பெரும்பான்மையான வேளாண்மை இருக்குது. நீங்கள் தொழிற்சாலை கொண்டு வரும்போது ஒரு புறம் வேளாண்மையும் சுருங்கி கொண்டே போகுது. இதை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியை அறிவிக்கணுன்றதும் ஒரு புறம் விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது. நல்ல கேள்வி. ஆனால் நான் சொன்னதை புரிஞ்சிக்காமல் கேட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக் ஜோன்னாலே அதில் இதெல்லாம் வந்துடுது. பயிர் பாதுகாப்பு, விளைபொருள் பாதுகாப்பு, அவருடைய மேம்படுத்தப்பட்ட எல்லாம் மதிப்பு கூட்டப்பட்டு எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் மேங்கோன்னு வச்சுக்கோங்க. அம்மா இருக்கும்போது சொன்னாங்க, மாங்கனி கூட வந்து நான் வந்து மாணவர்களாக கொடுப்பேன்னு சொன்னேன். அப்புறம் நின்று போச்சு. பலதரப்பட்ட அந்த பொருளுக்கு வியாபாரம், வணிகம் மூலமாக அதனுடைய பொருளுடைய வேல்யூ உயர்த்தும், வேல்யூ அடிஷன். இனி ஒன்று விஞ்ஞானத்தை உள்ளே போட்டு அதுக்கு என்ன மாடிஃபைடு பண்ணணும். இனி இப்போ ஒன்று ஒரு சொல்கிறேன். இந்த மேங்கோவில் கொட்டை இருக்குது இல்லையா, இந்த கொட்டை நம்ம என்ன பண்ணுறோம், பள்ளிவேல் மேங்கோ இங்கே 90 ஃபேக்ட்ரி இருக்குது. அது இப்போ தான் ஃபயர் பண்ணுறாங்க காஞ்சப்புறம். அதுக்கு முன்னே குப்பையாக கொட்டிட்டு. இப்போ நான் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொன்னேன் தெரியுமா, இதில் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாங்கொட்டை வேஸ்ட்டில் இருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதரை உண்டாக்குறோம். எங்கே உருவாக்குறோம்? சிஎஸ்ஐஆர் லேப் ட்ரிவேண்ட்ரம். இவ்வளோ கூட்டு போய் காட்ட வேண்டாம். இந்த வேஸ்ட்டு மேங்கோ சீடில் இருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர், அந்த தோல் வந்து ரியல் தோல் மாதிரியே இருக்கும். அதுக்கு நான் மதிய அழகு அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன், விளையாட்டு எவன் பண்ணலான்னா நீங்களாக பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இத்தனை ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் ஃபயர் பண்ணுறது வெரி ஈஸி. பட் அது வேல்யூ அடிஷன்னா அது பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆகணும்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் இன்வால்வ் பண்ணணும். அதுக்கு படித்தவன் தான் செய்ய முடியும், அதில் இன்வால்வ்மெண்ட் தான் செய்ய முடியும்.
சும்மா கந்து வெட்டிக்காரன் கட்ட பஞ்சாயத்துக்காரெல்லாம் டெல்லியில் போய் என்னத்தை பண்ண முடியும்? தப்பாக எடுத்துக்காதீங்க. மக்களோட தொடர்பு இருக்கணும் ஒன்று, அறிவுபூர்வமாக மக்களுக்கு வேலை செய்யணும் 2, 3வது செய்யக்கூடிய திறமை இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை அரசாங்கம் உண்டாக்கி தரணும். இது 3 மெர்ஜானதான் காரியம். இப்போ எக்ஸாம்பிள் மெட்ரோ ரயில். மெட்ரோ ரயிலில் வெறும் மெட்ரோ நம்ம நினச்சிக்கிறோம், அதில் லைட் மெட்ரோன்னு ஒன்று இருக்குது. வெறும் நார்மல் மெட்ரோ போட்டால் 1 இயர் ஆகும், லைட் மெட்ரோ போட்டால் 6 மாதத்தில் முடியும். காஸ்ட்டும் கம்மி, சீக்கிரம் முடியும். இப்போ இது உங்களுக்கு நாலேஜ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? வெறும் மெட்ரோன்னு கத்திட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், அந்த மெட்ரோ பட்டி தயாரிக்கிறது 2 வருஷம் ஆகும் சார், நிறுத்துருவோம். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். லைட் மெட்ரோ போட எனக்கு 6 மாதத்தில் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் இதான் சார், எல்லாத்துலேயும் வந்து நாலேஜோடு இது வேலை செஞ்சோம்னா கிடைக்கும். நாலேஜ் இல்லாமல் முட்டி மோதிட்டு இருந்தால் சாதாரண குடிமகன் மாதிரி நம்ம காவிரி நதிநீர் பங்கீடு எப்படி தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருக்கோ அதே போல தென்பெண்ணை ஆற்றத்தில் நதிநீர் பங்கீடுக்கும் தீர்ப்பாயம் அமைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஆனால் இந்த தீர்ப்பாயம் அமைக்கிறதுல மாநில அரசிலிருந்து கோரி வச்சிருக்கு. நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு அமைத்தால் இந்த தமிழக மக்கள் நலனுக்கு இந்த தீர்ப்பாயம் அமைக்கிறதுனால என்ன மாதிரி முயற்சிகள் இருக்கு? உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு போட்டு செய்வோம். யாருக்கு எவ்வளோ தண்ணின்றதை டிசைட் பண்ணுவோம். சேம் திங் வி கேன் ரெப்ளிகேட் ஹியர். அது வந்து 2 மாநிலம் அரசியலாக்கிட்டோம். கர்நாடகா, தமிழ்நாடு காவேரி பிரச்சனை அரசியலாக்கிட்டோம். இது இன்னும் எடுத்துகிட்டு போனால் அரசியல் ஆகாமல் இருக்கும்போதே முடிச்சிடும். கடந்த 1 மாசமா தென்பெண்ணையில் நீர்வரத்து இல்லை, சுத்தமாக நீர். நம்ம 2 டேங்குமே வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த சூழலில் வரக்கூடிய அந்த ட்ரைனேஜ் ஒர்க்கரில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க கோடார் பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. தண்ணியே இல்லாத ஒரு சூழல். இதுக்கு அந்த ட்ரிபியூனல் வந்தால் மட்டுமே தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ட்ரிபியூனல் வரணும். 2வது, இப்போ கர்நாடகாவில் உண்மையிலேயே தண்ணி இல்லை, எல்லா டேம்லேயும் தண்ணி இல்லை. பெங்களூர்லாம் இப்போ எங்கள் டாக்டர் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் தான் வாட்டர் போர்டுலேருந்து காவேரி வாட்டர் இருக்குது. மிச்ச நாள்லாம் போர்வெல். காரே கழுவக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருவோம். கார் தண்ணி எடுத்து கழுவுனா 5000 ரூபாய் ஃபைன். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற போர்லாம் செக் பண்ணுறான், நீங்கள் எத்தனை நாளைக்கு 3 நாளைக்கு மேலே தண்ணி எடுக்கணும். கடுமையான வறட்சி. இதெல்லாம் 2 மாநிலமும் உட்காந்து பேசணும், அரசியல் ஆக்காம. வேறு நாளைக்கு ராஜ்நாத் சிங் 1 மணிக்கு 1:15 மணிக்கு இறங்குறாரு. உங்களுக்கு ப்ரோக்ராம் வேணுமா வச்சுக்கோங்க. 1:15 மணிக்கு ஏர்போர்ட்டில் இறங்கி 1:50க்கு ஸ்டேஜுக்கு வந்துடுவார். 2 மணிக்கு வந்துடுவார். வர்றாரு, 50 நிமிஷம் ஸ்பீச் கொடுக்குறாரு. நேராக ஹெலிபேடுக்கு போய் கிளம்பிடுவார், திருவண்ணாமலைக்கு போயிடுவார். பத்திரிகையாளர் வந்து உட்காந்து இருந்து உங்களுக்கு தனியாக ஒரு என்க்ளேவ் போட சொல்லியிருக்கேன், அதில் உட்காருங்க. இன்றைக்கி பிஆர்ஓகிட்ட லிஸ்ட்டு கேட்டிருக்கேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை மேலே அனுப்பிச்சிடுவோம். அந்த லிஸ்ட்டு ஓகே ஆன பத்திரிகையாளர்கள் எத்தனை பேரையும் உட்கார வச்சோம். அது எதுக்குன்னா, இவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தபடி ஒரு செக்யூரிட்டி ஜோனில் இருக்கார். யாருமே வந்து ஸ்க்ரீன் பண்ணாமல் உள்ளே போக முடியாது, நாங்கள் உள்பட. அதனால தான் அப்ரூவல் கேட்குறோம். மத்தியானம் எஸ்பி மீட்டிங்கில் தான் பிஆர்ஓகிட்ட கேட்டிருக்கேன். அது கிடைச்சோன்னா உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாலும் தகவல் வந்துடும். உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு இருக்காது, நீங்கள் மீட்டிங் வரலாம். அவர் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் புதிய தலைமுறை பைட் எடுக்கலாம், தந்தி பைட் எடுக்கலாம். நாங்கள் தடுக்க போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே வெற்றி பெற்றதாக நான் கருதுகிறேன். மக்களிடத்தில் செல்லுகின்ற இடங்கள்லாம் பெண்களும் இளைஞர்களும் கொடுக்கக்கூடிய ஆரவாரமான வரவேற்பு. ஒரு செய்தி பழனிவேல், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கூட்டணிக்கு ஆதரவு என்னன்னு சொன்னால், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மௌன புரட்சி ஏற்பட்டு. இந்த மௌன புரட்சி என் கூட பயணித்தா தான் தெரியும், கிருஷ்ணகிரியில் உட்காந்தா தெரியாது. இந்த மௌன புரட்சி நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் சில இடங்களில் வந்தீங்க, சில இடங்களில் ரவி வந்தார். நீங்கள் எல்லா பகுதியிலையும் வாங்க, மக்கள் தானாக வர. நான் தாமரைக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்குறேன், பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்குறேன். அதுக்கு காரணம் 2 திராவிட கட்சிகளும் மக்கள் வந்து அப்புறப்படுத்த முடிவு பண்ணிட்டான். இதில் பத்திரிகை தடுத்தாலும் நிற்காது, சேனல் தடுத்தாலும் நிற்காது, நாங்கள் தடுத்தாலும் நிற்காது. அதனால் 2 கட்சிகளுக்கு வீட்டுக்கு அனுப்புனா அவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எது? மிஷினில் ஓட்டு விடணும், மக்களாக போராடுவாங்க. இது குடும்பத்தனமாக அடிக்காது. இல்லை, மக்கள் வரவங்கெல்லாம் தாமரையில் அழுத்தம். அதனால் இது மிகப்பெரிய ஒரு புரட்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே இருக்கிறவங்களாம் உட்காந்து
பிஜேபி என்னப்பா அப்படின்னு சொல்கிறோன்னா அப்பான்னு சொல்லப்பா. அதே மாதிரி எங்கள் கூட்டணிகள் பலமாக இருக்குது. இப்போ இவங்க இந்த பக்கம் அண்ணன் இருக்கார் ஓபிஎஸ், இந்த மாவட்டத்தில் நல்ல பலமாக இருக்குது. பாமக சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் உங்கள் பத்திரிகை ட்ரை பண்ணுறீங்க, அது நடக்காது. ஏதோ ஒரு சின்ன கலாட்டா வச்சு பெருசு பண்ணி பாமக பாஜக மோதல் இப்படியெல்லாம் போட்டாலும் எங்களை பிரிக்க முடியாது. ஏற்கனவே பாண்டடு எல்லா பக்கமும், இந்த பாண்டடு கட் பண்ணவே முடியாது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பாமக வந்து தருமபுரி போய் அது அன்புமணி ராமதாஸும் ஐயா ராமதாஸுமே சொல்லிட்டாங்க, என்னை பார்க்க வரலாம், தேர்தல் வேலைக்கு நோபடி செலவுடனு அண்ணன் ஜி.கே. மணி நானே சொல்கிறேன். கிருஷ்ணகிரியிலேருந்து யாரும் இல்லைங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து யாரும் எந்த பண்ணி இங்கே மாவட்டத்தை தாண்டி வெளியிலலாம் யாரும் போய் வேலை பார்க்கல. அது சும்மா நீங்களும் ஏதாவது ஒரு பொருளையை வந்து சொல்லிட்டு இருக்கோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிறதே பகுதி இல்லை, எல்லா பகுதியும் அங்கே இருக்கிற மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்க எந்த ஊருக்கு போவாங்க? அப்புறம் எங்களுக்கு இங்கே வேலை இருக்குது, வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் எங்களை அரவணைச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறார். ஸோ அதிலெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. தவறான செய்தியை கொண்டு வரணும். தவறான செய்தி இல்லை, ஆதாரமான செய்தி தான் சொன்னோம். அந்த ஆதாரம் தவறான ஆதாரமே இல்லாத செய்தியை நான் ஆதாரம் எப்படிங்க எடுத்துக்கிறது? கிருஷ்ணகிரியிலாம் அப்படி யாரும் இல்லைங்க. யார் வேணாலும் இருக்கலாம். கந்து வட்டி கஞ்சாக்கு சப்போர்ட் பண்ணுறவன், கட்ட பஞ்சாயத்து சப்போர்ட் பண்ணுறவன் யார் இருக்கும்? மக்களுக்கு நாணயமான நல்லவனாக இருக்க வேண்டும். பொதுவாக தான் சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். மாநில அரசாங்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய செயல்பாடாற்ற தன்மையால் கஞ்சா விற்கிறவன் அதிகம் ஆகிட்டான். அதுக்காக தான் சொல்கிறேன். மக்களுக்கு சாக்லேட்டில் கொடுக்குறான், பப்பர்மெண்ட்டில் கொடுக்குறான், மிட்டாயில் கொடுக்குறான், சாப்பிட்ற எல்லா பொருளையும் கலக்கிறான். அதை வந்து ஸ்டாப் பண்ணல. அதான் இந்த அரசாங்கத்தை அட்டாக் பண்ணுறது அதான் காரணம். ஆளும் மாநில அரசு மிக கடுமையாக தான் அட்டாக் பண்ணும். வேண்டாம், மக்களுக்கு புரியும். இல்லை கொக்கி போட்டு இழுக்க வேண்டாம். இல்லை, ரொம்ப தெளிவாகவே ஆதாரபூர்வமாக அண்ணன் சொல்லிட்டாங்க. இப்போ ஆளுகின்ற அரசு, மாநில அரசு கஞ்சா போதைப் பொருட்களுக்கு ஆதாரமாக எத்தனை கைதிகள் இருக்குது, கைது நடந்திருக்கு, அது பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறீங்க. அவங்க கட்சியை சார்ந்த கட்சியில் நீக்கியிருக்கிறாங்க, இன்னும் நீக்கப்பட வேண்டியவங்க இருக்காங்க, அரெஸ்ட் பண்ண வேண்டியவங்களும் நிறைய இருக்காங்க. அதுக்கு ஆதாரம் ஆளுங்கிற கட்சி தான், மாநில கட்சி தான். சாதிக் பாஷா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் இது கஞ்சாவுக்கு துணை போகிற கட்சியில் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் முனைவருக்கு என் வாயை கொஞ்சம் கிளற எத்தனை லட்சம் வாக்கு என்னங்க உங்களோட வெற்றி வித்தியாசம் எத்தனை லட்சம் வாக்கு? என்னும்போது சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். என்னுடைய மனசாட்சிக்கு நான் என்னென்னா, போனதில் 2 லட்சம் ஓட்டில் ஜெயித்தேன். 26 வருஷத்துக்கு அப்புறம் நிற்கிறேன், கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். முயற்சிகள், மக்களுடைய மனநிலை முயற்சிகள். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. நீங்கள் அண்ணனும் பேசுவார், கேளுங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள். பழனிவேல் இல்லை அவங்க கேள்விக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, இல்லை சேர்த்தியே சொல்லிட்டீங்க. அண்ணா கூட்டணி மேலே அவங்கள உட்கார வச்சு நான் இது இல்லை கூட்டணி பற்றி சொல்ல கூட்டணி 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 இல்லை தொகுதி முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தொகுதி முழுசும் கூட்டணி எல்லாம் இணைஞ்சு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நீங்கள் நேற்று கூட பார்த்தீங்களா, கவர் பண்ணலாம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 300 பேர் 400 பேர். குறிப்பாக சொல்லலாம், பேர் சொல்ல இடம் சொல்லலாம்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கரடேலியெல்லாம் 400 பேர் 500 பேர், ஜெகதாப்லாம் 400-500 பேர் இருக்கும், மேம்போர்ட்லாம் 300-400 பேர் இருக்கும். எந்த ஏற்பாடும் நாங்களாம் வந்து நேராக வேட்பாளரோட போகிறோமே தவிர முன்கூட்டியே வந்து மற்ற மாதிரி ஏற்பாடுகள்லாம் நாங்களாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. வேட்பாளர் வராரு, அவ்வளோதான் போகிறாரு. அங்கே மக்களை விரும்பி வராங்க, அதுவும் அதிகமாக பெண்கள் வராங்க, இளைஞர்கள் வராங்க. என்ன அவங்க என்ன நோக்கத்துக்கு வராங்கன்னா, அவங்க தாமரைக்கு ஓட்டு போடணும், மோடி வரணும். அந்த திட்டம் நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் சிலர் 6000 ரூபா வாங்குறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் சிலர் 35 கிலோ ரைஸ் கொரோனா பீரியடில் தான் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க, நான் வாங்கிட்டு இருக்கிறோம். இது திட்டம் வந்து மோடியோடைய திட்டம்னு சொல்கிறாங்க. இப்படி பல ஸ்கீம் பல வகையில் பலன் அடைஞ்சவங்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு வழியில் அந்த திட்டத்தில் நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் வந்து மக்கள் வந்து வேட்பாளர் வரும்போது எல்லாம் நல்ல முகத்தோடு வந்து வரவேற்கிறாங்க. போகிற இடத்துல நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் நடந்த தேர்தலே வேறு. இந்த தேர்தலில் வந்து யாரும் நான் இதுக்கு ஓட்டு போகிறேன்னு சொல்லிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அமைதியான ஒரு புரட்சியோடு இந்த தேர்தலால் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. 19 தெரியும் உங்களுக்கு. இந்த தேர்தல், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா
19க்கு பிறகு இந்த தொகுதியினுடைய நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ மௌன புரட்சியோடு வாக்காளர்கள் இருக்கிறாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. நாங்கள் இணைஞ்சு தான் எல்லாம் கூட்டணி போகிறோம், எல்லாம் இணைஞ்சு ஒரு முகத்தோடு தான் போகிறோம். எந்த குறைபாடும் இங்கே கிடையாது. நீங்கள் கூட ஏதோ இன்னொரு கொஸ்டின் போட்டிங்க. அது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா அது போய் பார்க்கறது கடமை. நான் கூட ராமேஸ்வரம் போனேன், ஒரு நாள் போனேன், அடுத்த நைட் போனேன், அடுத்த 24 நாமினேஷனுக்கு முடித்தேன், 24 நைட் புறப்பட்டு போனேன், 25 காலில் பார்த்தேன். நேராக கோவிந்தராஜ் அவர் நமக்கு வேண்டிய நண்பர், நீங்கள் போய் அங்கே வேலை பாருங்கள், இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் இங்கே ஏற்கனவே எல்லாம் ஓரளவுக்குலாம் பார்த்து வச்சுருக்காங்க, நம்மளால் இருக்கிறாங்க பார்த்துக்கிறாங்கன்னாங்க. உடனே 25 மதியம் அங்கே புறப்பட்டேன், ஈவினிங் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுவும் அண்ணன் வந்து கூட்டணி இருக்கிறனால எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன், இன்றைக்கி நான் நாமினேஷன் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு தொடர்பில் இருக்கு. அது இன்னொன்று எங்கள் கூட்டணி, இந்த கூட்டணியில் எங்கள் அமைப்பெலாம் உங்களுக்கு தெரியும், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்களுக்கு குறிக்கோள் இங்கே தாமரை ஜெயிக்கணும், சென்ட்ரல் மோடி வரணும். அந்த குறிக்கோளுக்கு நாங்கள் முழு இது எங்களுடைய இதை பயன்படுத்துவோம். அது இதுக்கு மேலே அந்த 4 நாள் எங்கள் சக்தியை பயன்படுத்துவோம். இதுக்கு மேலே நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு 7வது அறிவு கூட இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தகுதியான வேட்பாளர் யார் நீங்கள் முடிவு பண்ணணும். 3 பேர் நிற்கிறோம், 4 பேர் நிற்கிறோன்னா அதில் ஒரு தகுதியான வேட்பாளர் யார் நீங்கள் இல்லைன்னா இன்னொரு காரியம் பண்ணுங்கள். தேர்தல் நாள் நெருங்கிடுச்சு, பத்திரிகை சங்கத்தின் சார்பாக நீங்களும் ஒசூரை இணைஞ்சு ஒரு 100 பேர் இருப்பீங்க பத்திரிகையாளர். 3 வேட்பாளர் மேடை ஏற்றுங்க, கேள்வி கேளுங்க, பதிலை வர வைங்க. யார் அதில் சிறந்த வேட்பாளர் நீங்களே முடிவு பண்ணுங்க. இன்னொன்று, 2வது, இதில் படித்தவன் யார், எக்ஸ்பீரியன்ஸ் யார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் வந்தால் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா நீங்களே ஒரு எடை போட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் தெரிஞ்சே கொக்கி போகிறது மட்டும். பத்திரிகை செய்தியாளர் சந்திப்பு நீங்கள் போட்டு கிருஷ்ணகிரிலேயே போடுங்க. நான் தேர்தல் நிற்குமா அது மாதிரி ஒரு பிகேபிஎம் பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு மேடை போட்டு பத்திரிகையாளர் ஜெய்சஸ் கிளப் போய் இணைந்து 3 வேட்பாளர் மேடையில் இருக்குது. இன்னும் என் நினைவில் இருக்குது. அது மாதிரி கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோம். ஓசூர் நேற்று பேசும்போது சொன்னேன், ஸ்மார்ட் சிட்டின்றது ஃபுல் சிட்டியாக போட்டுருக்கோம். ஸ்மார்ட் சிட்டியாக அங்கே இருக்க திமுக ஃபுல் சிட்டியாக மாற்றிட்டோம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாக்கடை பிரச்சனை, கொசு பிரச்சனை, லஞ்ச பிரச்சனை, இது எக்கச்சக்கமாக விளையாடிட்டு. லா அண்ட் ஆர்டர் கிடையாது. 5 வருஷமாக போலீஸ் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறோம். கர்நாடகாவிலேருந்து மர்டர் பண்ணி இங்கே போட்டு போயிடுறாங்க. வாட் போலீஸ் இஸ் டூயிங்? 5 லாங்குவேஜ். இதுக்காக தான் நீங்கள் மீட்டிங் போடுங்கன்னு சொன்னேன். ஐ வாண்ட் டு ஸ்பீக். நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசுவாரா கேளுங்க, ஹிந்தியில் பேசுவாரா கேளுங்க, ஐ ஆம் ரெடி. மலையாளத்தில் பேசுவாரா கேளுங்க, ஐ ஆம் ரெடி. தெலுங்கு, தமிழ், கன்னடா, லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது. அதுக்கு மேலே ஃப்ரெஞ்சில் பேசுகிறேன், ஐ கேன் ஸ்பீக் இன் ஃப்ரெஞ்ச் பேசுவேன். இந்த சேலஞ்செல்லாம் நான் பயப்படுறது இல்லை. சரி பாவம், ரொம்ப நேரம் பேசுகிறேன். லாங்குவேஜ் பிரச்சனையில் தொகுதி டெவலப்மெண்ட் பிரச்சனை என்ன எல்லாரும் இங்கே அவர் டபுளாக கொடுப்பா. தலைவர் மாவீரன் 2 கிலோமீட்டர். சரி, ஒரே ஒரு நிமிஷம். எங்கள் மேற்கு மாவட்ட தலைவர் நீங்கள் அதிகம் பார்க்குறது இல்லைல்ல. நான் போனதுக்கப்புறம் அவர்கிட்ட 2 கேள்வி கேளுங்க. தொகுதி எப்படி வச்சுருக்காருன்னு கேளுங்க, என்ன நடக்குதுன்னு கேளுங்க, அவரே பதில் சொல்லுவாங்க. இல்லை, தேர்தல் அப்புறம் பார்க்க உங்களுக்கு என்ன டவுட், உங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்டு சொல்லுங்கள். மேற்கு மாவட்டம் எப்படி இருக்குன்னு பேசு, அதை பற்றி பேச. மாயாண்டி பரபரப்பு. உள்ள போயிடுவாங்க.
Vadivel, anyone is on online live? எல்லாமே எல்லாமே போயிடுங்க. நான் எதை பேசுகிறேன் நடுவில் அதெல்லாம் போட்டுருவேன். கூட போயிடுச்சு. Okay, thank you. Right? No issue. Good. Thanks a lot. Anyway, உங்கள் கொஸ்டின் பதில் சொல்கிறேன். யார் நீங்களா கேட்டீங்க? நாளைக்கு ப்ரோக்ராம் யார் கேட்டீங்க?